சாஸ்கே, நாருட்டோ, வாங்க போலாம். சரி சரி, அவசரப்படாத, வரோம் இரு. சாஸ்கே உச்சிஹா கிளான சேர்ந்தவன். அவன் தைரியசாலிதான். அவன் கூட சண்டை போட போறியா? லீ, எதுக்கு அங்கேயே நிக்கிற? வா, நாம சீக்கிரம் போகணும். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலையா இருக்கும்? அத பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் நில்லு. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு சண்டை போடணும், அதுவும் இங்கேயே இப்பவே. Chunin Challenge Rock Lee vs Sasuke. உனக்கு இங்கேயே இப்பவே என் கூட சண்டை போடணுமா? ஆமா, என்னோட பேரு உனக்கு காமிக்கிறேன். அதையும் பாத்திரலாம். சந்தோஷம். என்னோட திறமைக்கு முன்னாடி இவன் கத்துக்குட்டி தான். நான் அவனை தோக்கடிச்சு நானும் திறமைசாலின்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னோட திறமை என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் சென்சை. போதும், நிறுத்துங்க. பார்க்க விரோதமா இருக்க இவனை முதல்ல நான் தான் தோக்கடிப்பேன். என்னவோ பண்ணிக்கோ. நாருட்டோ, 2 நிமிஷத்துல என் காலை புடிச்சு விட்டுடுன்னு எப்படி கதறான்னு பாருங்க. எனக்கும் கூட சண்டை போட விருப்பம் இல்ல. நான் இங்க வந்ததே உச்சி. அவனோட கண்கள், அது அவன் 2 கண்கள்லயும் இருக்கு. அப்போ இதுதான் அந்த ஷரிங்கானா? சாஸ்கே அடுத்து என்ன பண்ண போறான்னு பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அட்டகாசமா இருக்கு. ககாஷி சென்சேயோட ஷாரிங்கன் மாதிரியே இருக்கு. சாஸ்கே அவனோட ஜூட்சுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு திரும்ப தாக்குவான். கென்ஜூட்சுவா இல்ல நின்ஜூட்சுவா, அவன் எதை பயன்படுத்தினாலும் சரி, அத நான் இப்ப கண்டுபிடிச்சிருவேன். ஒவ்வொரு நாளும் சாஸ்கே பலசாலி ஆயிட்டே இருக்கா. எல்லாரும் உச்சிஹா கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்ப்பாங்க. இவன் கிட்ட சாஸ்கே தோக்குறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஜெயிச்சிருவான். என்ன? என்னோட வேகத்தையும் தாண்டி அவன் தாக்கிட்டான். ஆனா எப்படி? அவன் என்ன ஜூட்சுவை பயன்படுத்துறான்? நல்லா கேட்டுக்கோ, நான் நின்ஜூட்சுவையோ இல்ல கென்ஜூட்சுவையோ பயன்படுத்தல. சாஸ்கே, இப்பவாவது புரியுதா? நான் பயன்படுத்துறது தாய் ஜூட்சு. என்ன தோக்கடிக்க முடியாது. புரிஞ்சுக்கோ சாஸ்கே. இது ஒரு வகையான மார்ஷல் ஆர்ட்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியும். அதனால கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால மத்தவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதோட அந்த ஷரிங்கானால மத்தவங்களோட சக்கராவை தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட ஹேண்ட் சைன்ஸையும் அசைவுகளையும் அது பார்க்கும். அதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு முன்னாடியே உன்னால தெரிஞ்சுக்க முடியும்ல. ஆனா இங்க பெரிய பிரச்சனையே தாய் ஜூட்சு அந்த மாதிரி கிடையாது. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? என்னோட மூவ்ஸை நான் உங்ககிட்ட மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் மறைக்கவும் மாட்டேன். அதை உன்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் என்ன தடுக்கவும் முடியாது. உனக்கு இன்னும் வேகம் பத்தல. உன்னோட கண்கள் வேணா என்னை விட வேகமா இருக்கலாம், ஆனா உன்னோட உடல் வேகமா இல்லனா அப்புறம் என்ன பயன் இருக்கு சொல்லு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நம்புற விஷயத்த சொல்றேன். இங்க மொத்தம் 2 விதமான நிஞ்சாஸ் இருக்காங்க. கொஞ்சம் கூட பயிற்சி தேவையே இல்லாத திறமையோட பிறந்த உன்ன மாதிரி நிஞ்சாஸ். அப்புறம் என்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு நாள் விடாம பயிற்சி பண்ற நிஞ்சாஸ். உண்மை என்னன்னா, என்னோட சிறப்பான தாய் ஜூட்சுக்கு முன்னாடி உன்னோட ஷரிங்கான் ஒண்ணுமே இல்ல. அதுதான் உண்மை. என்னால தாக்க முடியல. டான்சிங் லீஃப் ஷேடோ. வேகமான கண்கள் தான். இப்ப நான் சொன்னது உண்மைங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். இயற்கையான திறமைய பயிற்சியால ஜெயிக்க முடியுங்கிறத காட்டுறேன். அடுத்தவன் என்ன செய்ய போறான்? உன்னோட கதை முடிஞ்சது. உன்னோட கதை முடிஞ்சது. இது நல்லதுக்கு இல்ல. போதும், நிறுத்து. லே,
என்ன இப்ப என்ன பண்றான்? சாஸ்கே சாஸ்கேவையே பறக்க விட்டுட்டானே. நான் மயங்கி இருந்தப்ப என்னமோ நடந்திருக்கு, என்னன்னுதான் தெரியல. உனக்கு எதுவும் ஆகலல சாஸ்கே? மொத்தமா நடுங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இத பாத்துட்டு இருந்தீங்களா? பார்க்காம எப்படி? எவ்வளவு பெரிய ரகசிய டெக்னிக்க பயன்படுத்தியிருக்கான்னு தெரியும்ல. ஒரு டர்ட்டில் கூட பேசிக்கிட்டு இருக்கான், அதுவும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு செய்யல. என்ன இது, டர்ட்டில் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அட என்ன இது, அந்த டர்ட்டில் தான் அவனுடைய சென்சையா? நான் அந்த ஜூட்ஸுவை வேணும்னு பயன்படுத்தணும்னு நினைக்கல. அது என்னன்னா சண்டையில நடுவுல தெரியாம பயன்படுத்திட்டேன், புரிஞ்சுக்கோங்களேன். அட ஆமா, அந்த டர்ட்டில் தான் அவனுடைய சென்சை. பண்ணுவாங்களா? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதா? என்ன நருட்டோ? அவன் இப்ப ஒரு டர்ட்டில் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நினைக்கிறீங்க? உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயம்மா, அது சென்சேவா இல்லையான்னு எனக்கு எப்படி உன்னை தெரியும்? மன்னிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? ஒரு ஷினோபி தேவைப்பட்டா மட்டும்தான் அவன் டெக்னிக்ஸ பயன்படுத்தணும். இவ்வளவு பயிற்சிக்கு அப்புறம் அது கூட உனக்கு தெரியலையா என்ன? என்ன மன்னிச்சிருங்க சார். எப்படி இவன் கிட்ட போய் நான் தோத்து போனேன்? நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கியா? அது தயாரா இருக்க. அப்படின்னா சரி, வெளியே வாங்க. காய் சென்சே. என்ன விசேஷம்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டக்கரா இருக்கேன். அவர் குடும்பம் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? ஏதோ தார் ரோடு மாதிரி இருக்கே. ஹாய் லீ. ரொம்ப வினோதமா இருக்கு. இவன் ஏன் வினோதமா இருக்கான்னு இப்பதான் புரியுது. அதே வினோதமான ஹேர் கட்டு, ராக்லிய விட இன்னும் பெரிய புருவங்கள். ஏய், காய் சென்சேவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர்தான் உலகத்திலேயே சிறந்த வீரர். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு டர்ட்டில்குள்ள இருந்து தான் வந்திருக்காரு. எப்படி நடந்துச்சுன்னு தான் நான் வியப்புல பாத்துக்கிட்டு இருக்கேன். எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அவள போயிட்டு போது விடலி. சரி சார். இது உன்னோட தண்டனைக்கான நேரம். இந்த பயல என்ன முதல்ல மன்னிச்சிரு. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். சார், சென்சே. ஓ லீ. இல்ல சென்சே, என்ன மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல. இனி எதுவும் சொல்ல வேணாம். சென்சே. லீ. இப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்ட போய் நான் எப்படி தோத்தேன்? விடலி, உன் தவறுல இருந்து நீ கத்துப்ப. என்ன மன்னிச்சிருங்க சென்சே. அவங்க ரெண்டு பேருடைய பாச மழையை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குல்ல? என்ன நீ இப்படி பேச ஆரம்பிச்ச? உனக்கு என்ன ஆச்சு? இப்ப நீ நடுநிலையில இருக்க. உன்னை சின்ன பையனும் சொல்ல முடியாது, ஆம்பளனும். நீ லீ விதிமுறையை மீறினது மட்டும் இல்லாம சுனின் தேர்வு நடக்கிற நேரத்துல போய் இந்த பிரச்சனை பண்ணிருக்க. அதனால உன்னோட தண்டனை இன்னமும் கடுமையா தான் இருக்கணும், சரியா? ஆமா சார். போய் சீக்கிரம் 500 ரவுண்ட். இதுவரை நான் ஒரு 50 தடவை ஜெயிச்சிருக்கேன், 49 தடவை தோத்திருக்கேன். அவனை விட எல்லாத்துலயும் ஒண்ணு அதிகம். என்ன? நான் நம்ப மாட்டேன். நீங்க எப்படி கக்காஷி சென்சையை தோக்கடிச்சீங்க? உண்மையிலே அவனை விட நான் ரொம்ப பலசாலி, வேகமும் அதிகம். இவரோட வேகம் அற்புதமா இருக்கு. கண்டிப்பா இவரு கக்காஷியை விட சிறந்தவர் தான். இவர் உண்மையிலேயே மனுஷன் தானா? இப்போ தெரியுதா? இருக்கிறதுலேயே சிறந்தவர் காய் சென்சை தான். லீ, உன்னை தொல்லை பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட கண்ணை நீ நல்லா உத்து பார்த்து நான் கேட்கிற மன்னிப்பை ஏத்துக்கோ. ஏன்னா நான் மன்னிப்பு கேட்கும் போது என் கண்கள் அழகா இருக்குமா. கக்காஷியை விட சிறந்த வீரர்னு சொல்றாரு, அது உண்மையா இருக்குமா? அவர் பொய் சொல்ற மாதிரியும் தெரியல. லீ, நீ உடனடியா இவங்க கூட கிளாஸ் ரூமுக்கு கிளம்பு இப்பவே. அவனுடைய கைகள்
மறந்துடாத, செயல் சிறப்பா இருக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். ஓகே சார். ஹேய் சாஸ்கே, உன்கிட்ட நான் இன்னும் முழு உண்மையும் சொல்லல. நான் என்னோட திறமைகளை சோதிக்கணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறது உண்மை இல்ல. உன் கூட சண்டை போடும்போது சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க இருக்கிறதுல சிறந்த கெனன் நான் தானே, ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அதுவும் என்னோட சொந்த டீம்ல. நான் அவனை தோக்கடிக்க தான் இங்க வந்தேன். அதுக்கு தான் உன் கூட பயிற்சி பண்ணேன். ஆனா இப்ப உன்னையும் தோக்கடிப்பேன், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத நீ உன் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாத, சரியா? ஓ சாஸ்கே, எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னா உச்சியா கிளான சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய பருப்பு கிடையாது. நருட்டோ, வாய மூடு. கண்டிப்பா அடுத்த வாட்டி அவனை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா? இப்பதானே காத்துல பறக்க விட்டான். நிறுத்து. என்ன பேசுற? இப்படி பேசாத நருட்டோ. அந்த டேப்ப கழட்டினப்ப அவன் கைகளை நீயும் பாத்திருப்ப நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது 24 மணி நேரமும் பயிற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவே கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். அவன் உன்னை விட அதிகமா பயிற்சி எடுக்கிறான். உன்னை விட அவன் பெரிய ஆளுதான். சரி, உண்மையை சொல்லணும்னா ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அடுத்து நடக்க போற சுனின் தேர்வு எப்படி இருக்க போதுன்னு பாத்துடலாம். அதேதான். நாம கிளம்பலாம். நருட்டோ, சாகுரா, யா!